Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி அதை வச்சு தான் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, வரமிளகா 1 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு மிதமான சூட்டில் கரிஞ்சு போகாமல் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க ஒரு 400 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கோழினாலும் பிராய்லர் கோழினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்லேருந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சு சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ உப்பு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி அரைச்சி பவுட்ரு பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட ஒன்று சேர்ந்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக நம்மளோட சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.